பெரிய வண்டியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் எல்லாம் இறக்கி தூளாக்குறாங்க அந்த ஒரு மிஷினில். ஒருவேளை அலை அடித்து இந்த போட்டு மேலே வந்து விழுந்துட்டு இருக்குமோ, ஏன்னா யார் யாரெல்லாம் சைடில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போகிறாங்க 2 போலீஸ்காரங்க. அந்த குட்டி நண்டுலாம் இருக்குது கைஸ் அந்த ஒரு இடத்துல பாருங்களேன். அந்த ஒரு பாறை மேலே ஒரே நண்டு கூட்டம் தாங்க. இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது கைஸ். இந்த ரோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மழையே பெஞ்சு விட்டுட்டு இருக்குது கைஸ். நல்ல வேலையாக நம்ம மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறம் போகிறோம், இல்லைன்னா நல்ல ஒரு மழையில் மாட்டிகிட்டு இருப்போம். ஸோ நம்ம கடல் ஒட்டி பக்கத்துலேயே இருக்கிறதுனால மீன் வாசனை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது கைஸ் இந்த ஒரு இடத்துல. காய்ஸ் நம்ம பேசிக்கிட்டே அது கிட்டக்கவே வந்துட்டோம் கைஸ். இந்த ஒரு ரோடு தான் கைஸ் ஃபுல்லாக N4 பீச் போகிற ரோடு கொஞ்சம் சரியில்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பயங்கரமாக அலாய்மெண்ட் ஆகுது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இவங்க ரோடு போட்டால் பரவாயில்ல, ரோடும் போடலை ஒன்றும் போடலை. ஆரம்பிக்குது கைஸ் N4 பீச். அங்கே பாருங்கள் ஒரு போலீஸ்காரர் பயங்கரமாக போயிட்டு இருக்கார் பார்த்தீங்களா. போட்டோம் அவர் இந்த ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்குது கைஸ். அப்பா சுற்றி பாருங்களேன் கடல், ஆனால் சென்ட்ரலில் ஒரு ரோடு. அந்த ரோட்டில் நம்ம அழகாக போயிட்டு இருக்கோம் பாருங்களேன். இது என்னன்னு தெரியுதுங்களா கைஸ், நம்ம அந்த காசிமேடு மீன் மார்க் ஒட்டியே தான் இருக்குது இந்த N4 பீச்சும். பார்த்தீங்களா இந்த மாதிரி கல்லெல்லாம் பாறாங்கல் பார்த்தீங்களா. இந்த பாறாங்கல் இப்போ தான் கைஸ் நான் பார்க்குறேன். ஓகே, அது ஃப்ரண்ட்டில் தான் அந்த நம்ம முக்கோணம் மாதிரியான ஷேப்பில் இருக்குது அந்த கல்லுங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாறாங்கல் மாதிரி தான் இருக்குது. நிறைய கப்புள்ஸ் பாருங்கள் கீழே இறங்கி உக்காடுறாங்க. இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம் கைஸ். நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் பைக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நடந்து காட்டுறேன். நம்மக்கிட்ட ப்ராப்பரான மோட்டோ விளாக் செட்டப் இல்லை. அது இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே எடுப்போம். பாருங்களேன் இன்னமும் இருக்காங்க படகுல என்னமோ கைஸ். சரி ஓகே, இது அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பைக் போகாது, நம்ம இங்கேயே நிப்பாட்டுருவோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் உள்ளே போகாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தடுப்பு மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பைக் இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு நம்ம மட்டும் உள்ளார போவோம். அப்பா எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ், வேறு லெவலாக இருக்குது. நடந்து போகிறதுக்கே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் நம்ம போவோம், பொறுமையாக போவோம். இந்த சைடு என்ன இருக்குது, அந்த சைடெலாம் நம்ம அந்த போட்டிங் படகுலாம் இருக்குது. அங்கே பாருங்க கைஸ், நம்ம அந்த தூர் வரும்ல அந்த மாதிரியான மிஷின், அதெல்லாம் நம்ம டிஸ்கவரி சேனலில் பார்த்தது. அந்த தங்கம் தூர் வர்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு மிஷின். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்கோ யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த சைடு இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றுறதுக்கோ அதுக்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்காது. பாருங்களேன் பாறைலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கே பாருங்க கைஸ், அவன் பாருங்களேன் கீழே இறங்கிட்டான். இப்போ எப்படி அவன் மேலே ஏறுவான்? மேலே ஏறத்துக்கான வழி இல்லை. அங்கே பாருங்கள் அவனை தேடி இன்னொருத்தனை வந்துட்டான். என்ன கைஸ் இது? கீழே வந்துட போகிறாடா. அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இங்கே பாருங்க கைஸ், பச்சை கலரில் இருக்குது பாருங்களேன் தண்ணி. வேறு லெவலாக இருக்குது கைஸ். போதை இல்லாத தமிழ்நாடு தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே பாருங்கள், சே நோ டு ட்ரக்ஸ். ஸோ கரெக்டான ஏரியாவில் கரெக்டாக வச்சுருக்காங்கன்னு நம்புகிறேன். இந்த ஒரு கல்லை பார்க்குறதுக்கு தாங்க நான் வந்தேன் N4 பீச்சுக்கு. பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஃபோட்டோலலாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையிலே ரொம்ப பெருசு கைஸ் இந்த கல். இந்த கல்லில் எதுக்கு போட்டிருக்காங்க நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரியான கல் போட்டால் தான் பெரிய அலை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் வராது, மேலே வராது. அலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லுக்குள்ளேயே அடங்கிரும். இங்கே பாருங்களேன் என்னமோ ஒரு பழுப்பு லைனில் போகுது. அங்கே பாருங்களேன் தூரத்தில் ஒரு படகு ஒன்று வருது. உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியாது, இருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜூம் பண்ணாலும் தெரியாது. அவங்க கிட்டக்க வரட்டும், கிட்டக்க வந்தது நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த சைடு பார்த்தீங்களா கைஸ், அவங்க படகுல போகிறாங்க 2 பேர் பாருங்களேன். ஓகே, அது கிராஷ் பண்ணி அவங்க படகு நிப்பாட்டுற இடத்துக்கு போகிறாங்க போல். இங்கெல்லாம் வந்து போட்டில் போனால் உண்மையிலே வேறு லெவலில் இருக்காங்க கைஸ். எப்போ போகிறதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள் இந்த நாய் பாருங்கள், திடீர்னு எங்கேருந்தோ வருது அந்த ஒரு பள்ளத்துக்கு அடியில் இருந்து. இவங்களாம் சேஃபாக தாங்க கைஸ் இருக்கிறாங்க. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சரியான கிளைமேட் கைஸ். நம்ம கரெக்டான கிளைமேட்டில் கரெக்டான நேரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பாருங்களேன் இந்த சைடு சுற்றி கடல் தான், அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கடல் தான். கடல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காசிமேடு மீன் மார்க்கெட் அந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம அங்கேயும் நம்ம வந்திருக்கோம். அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் லிங்க்கை தரேன்,
அதையும் பாருங்கள். நம்ம போட்டுக்குள்ளே தான் இறங்கலை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டுக்குள்ளே என்ன நல்லா இருக்கும் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருப்போம். எனக்கு ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டு மட்டும் இங்கே இருக்குது கைஸ். அந்த ஒரு போட்டு மட்டும் நான் உங்களுக்கு காரணம் பாருங்களேன். இங்கே பாருங்கள் கைஸ், இந்த ஒரு போட்டு மட்டும் அனாதையாக இந்த ஒரு ரோட்டில் இருக்குது. ஒருவேளை அலை அடித்து இந்த போட்டு மேலே வந்து விழுந்துட்டு இருக்குமோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். பச்சை கலரில் இருக்குது கைஸ். தண்ணி எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு தெரியல. அங்கே பாருங்கள், நம்ம இருக்குது, பாட்டில் எல்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள், இன்னொரு போட்டு ஒன்று வருது பாருங்கள். அந்த போட்டு தான் நான் சொன்னது, தூரத்தில் இருக்கும்போது காமிச்சது உங்களுக்கு. வந்துட்டேங்க கைஸ். அது என்னென்னு நான் இப்போ தெரிஞ்சிட்டேங்க கைஸ். அந்த ஒரு மிஷின் உங்களுக்கு தெரியுதுங்களா? நம்ம இப்போ அந்த மிஷினை கிட்டக்க போய் பார்க்கலாம் வாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஐஸ் மாதிரி என்னமோ ஏற்றுறாங்க. அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க கைஸ், ரோந்து பண்ணி போகிறாங்க. யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே இருக்கக்கூடாதுல்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் சைடில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போகிறாங்க 2 போலீஸ்காரங்க. நம்மளையும் பார்த்தாங்க, யாரா வீடியோ எடுத்துன்னு இருக்கிறான்னு சொல்லிட்டு. நம்மளால் எதுவும் கேட்கல கைஸ். நம்ம ஒரு காமெடி பீஸ் ஆச்சு. சரி, நம்ம அந்த ஐஸ் பெட்டிலாம் உடைக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துக்கிட்ட போக முடியாது. அந்த ஒரு இடத்துல இருந்து அங்கே பார்க்கலாம். நம்ம பார்ப்போம் காய்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா காய்ஸ்? அந்த ஒரு பெரிய வண்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் எல்லாம் இறக்கி தூளாக்குறாங்க. அந்த ஒரு மிஷினில் தூளாக்கி அந்த பெரிய ஒரு ட்ராலி மாதிரி இருக்குது பாருங்கள். ட்ராலியாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த ஒரு பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டியில் தூளாகுது. தூளாகி அதில் ஒரு பழுப்பு மாதிரி அப்படியே டேரெக்டாக போட்டில் வந்து விழுது கைஸ். காலையில் அது மீன் பிடிக்க போகும் போல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் எல்லாம் தூளாக்கி அவங்க நிரப்பிக்கிறாங்க போட்டில். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிற மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல. ஸோ அதனால் இங்கே பாருங்களேன், ஒரு பெரிய இவரை நான் கவனிக்கவே இல்லை கைஸ். மீன் பிடிக்கிறாரு கையில் இது வச்சு, தூண்டில் வச்சு. வேறு லெவலாக பயங்கரமாக பிடிக்கிறாரு கைஸ். பரவாயில்ல, அங்கே இதெல்லாம் மீன் மாட்டுமானு சொல்லிட்டு தெரியல. அந்த சைடில் போகலாம் போல கைஸ். அங்கே பாருங்களேன், பைக்கில் போகிறாங்க. ஆனால் நம்ம பைக்கை அங்கேயே நிப்பாட்டிட்டோம். உண்மையிலே இந்த ஒரு ஏரியா வேறு லெவலாக இருக்குது கைஸ். நம்ம அந்த சினிமா ஷூட்டிங்லாம் எடுப்பாங்கள்ல, அந்த லொக்கேஷன் தான் நம்ம வந்திருக்கிறது. வேறு லெவலாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், தலைவன் தனியாக நின்றுட்டு இருக்கான் பாருங்கள். நாம் வந்துட்டோம் கைஸ். அங்கே எங்கே சுற்றி கடைசி எண்டிக்காக வந்துட்டோம். இந்த சைடு பாருங்கள், நின்று மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சைடு நிறைய பேர். ஓகே, ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. சூரியனே காணுமே கைஸ். எங்கே சூரியன் எங்கே போச்சுன்னு தெரியல கைஸ். ஒருவேளை மறைஞ்சிருச்சு போல். அங்கே பாருங்களேன், அந்த அண்ணன் ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. தெரியுதுங்களா உங்களுக்கு? பிடிச்சிட்டாரு. ஓகே, பிடிச்சி உள்ளே வச்சுட்டார். இதுதாங்க கடைசி எண்டு. என்னமோ ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாரு, பயங்கரமாக பண்ணுறாரு கைஸ். நம்ம தான் ஃபோட்டோ ஷூட் எதுவும் பண்ணல. அங்கே பாருங்கள், தன்னந்தனியாக 2 பீர் பாட்டில் இருக்குது. எதுக்குன்னு தான் தெரியல. ஆல்ரெடி அவங்க குடிச்சிட்டு அங்கே போட்டுருக்காங்க போல். இங்கே பாருங்களேன், வலை இருக்கிறது. வேறு என்ன இருக்கிறது? இது போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு நரம்பு, இந்த நரம்பில் தான் அவங்க டோர் போடுவாங்க. டோருன்னு சொல்லுவோம். மீன் பிடிக்கிறதுக்கான அதுவும் ஒரு கருவி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதாங்க, கீழே விழுந்துருவோம் இன்னும் கிட்டக்க போனால். அதனால் நம்ம இங்கேயே இருப்போம். அங்கே பாருங்கள் கைஸ், இதை தான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். பாருங்களேன், ஒரு போட் ஒன்று சீறி பாஞ்சிட்டு வருது. தெரியுதுங்களா? அது வருது பாருங்கள். வரட்டும், காற்று பயங்கரமாக அடிக்குது. அந்த இடத்துல இருக்காங்க கைஸ். ஓ, அது வேறு ஒரு பார்ட்டு போல். இது N4னா எனக்கு தெரிஞ்சு அது N3யா N5யா இருக்கும். மேபி அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். வருது பாருங்கள் கைஸ், அந்த போட்டே கிட்டக்க வருது. பாருங்களேன், இப்படி தான் இருக்குது. இறங்கி நடப்போமா? எப்படி இருக்குது பாருங்களேன். கீழலாம் வந்துருச்சு கைஸ் அந்த போட்டு. அதை போது பாருங்கள், வேகமாக போயிடுச்சு. வேறு லெவலாக இருக்குது கைஸ் இது மேலே நிற்கிறதுக்கு. ஓ, அந்த குட்டி நண்டுலாம் இருக்குது கைஸ் அந்த ஒரு இடத்துல. பாருங்களேன், அந்த ஒரு பாறை மேலே குட்டி தான் நண்டு இருக்குது. வேறு லெவலாக இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே. ஸோ அதனால தான் N4 பீச் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க போல். இந்த சைடு பாருங்கள், அலை அடித்து அப்படியே நிற்கிது பார்த்தீங்களா? அதுக்கு தான் இது போட்டிருக்காங்க. இதை போட்டாக்கா
அலை அவ்வளோவா அடிக்காது. ஸோ எவ்வளோ தான் வேகமாக வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தடுத்துரும். நாம் அங்கே நின்றுட்டு இருந்தோம், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து உக்காந்துட்டாங்க. இந்த இதுக்கு மேலே தாங்க நண்டுலாம் நிறைய நின்றுட்டு இருக்குது. பாருங்களேன், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த நண்டு அப்புறமா. அதுக்கு முன்னாடி அங்கே பாருங்கள், வேறு லெவலில் இல்லை கைஸ், பயங்கரமாக இருக்குது. பா செல்ல பாருங்கள், தண்ணி அடித்து நவுத்துது. இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளேயும் தண்ணி தாங்க, சுற்றி தண்ணி தான். நம்ம அழகான ஒரு இடத்துல செட் ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்ப வேண்டியது தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 2 நண்டுங்க இருக்குது. அந்த நண்டுங்களை மட்டும் நீங்கள் பாருங்களேன். ஸோ என்னோடய ஃபோனில் அவ்வளோதாங்க கிளாரிட்டி. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை கைஸ், அங்கே பாருங்களேன், அதுக்கு மேலே ஒரு பெரிய நண்டு வருது, தெரியுதுங்களா? அந்த பெரிய நண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பா அதை பார்த்துட்டு நான் இதை விட்டுட்டேங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ நண்டு, ஒரே நண்டு கூட்டம் தாங்க. என்னுடைய கேமரா கிளாரிட்டி இல்லை, அதனால தான் உனக்கு பொருசலாக தெரியும். நிறைய நண்டு கைஸ், வேறு லெவலாக இருக்குது நண்டு. இந்த கடல் பாசி அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு நண்டு தாங்க பயங்கரமாக இருக்குது. பாருங்களேன், 2 சண்டை போடுதுங்க, சின்ன நண்டு பெரிய நண்டும். எல்லா கலர் நண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கலாம் கைஸ். சரி ஓகே கைஸ், இந்த நண்டுங்களை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருப்போம். காய்ஸ், ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலான இடம் தாங்க சொல்லணும். ஆனால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எதுவுமே எடுக்க முடியாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அண்ணன் கூட வர வேண்டியது. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வேலை இருந்ததுனால அவரால் வர முடியல. ஒரு பெரிய போட் எனக்கு முன்னாடி போகுது கைஸ், அதை மட்டும் நீங்கள் பாருங்களேன் ஃபைனலாக. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு போட்டை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் கிளம்புங்க.